Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now. All India delivery. www.asminsweets.com. ஜனவரி 2வது வாரத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர திட்டமிட்டிருப்பதாக தகவல். பொங்கல் பண்டிகையை விவசாயிகளுடன் கொண்டாடக்கூடும் என எதிர்பார்ப்பு. 4 நாள் பயணமாக ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு நாளை புறப்படுகிறார் பிரதமர் மோடி. வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த 3 நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். திருவண்ணாமலை அருகே நடைபெறும் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் பாஜக எப்போதும் இல்லாத ஆக்ரோஷத்துடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக பாஜகவிடம் சண்டை போடும் ஒரே மாநில கட்சி திமுக தான் என்றும் பேச்சு. அன்போடு வந்தால் அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தால் எதிர்ப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். என்னோட கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே என்று பாஜக குறித்து கருத்து. அரசியலில் சொகுசு எதிர்பார்க்க வேண்டாம், கடுமையாக உழைத்தால்தான் இடம் கிடைக்கும் என இளைஞர் அணியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். 50 ஆண்டுகள் முன்னோக்கி செல்ல வேண்டுமா அல்லது பின்னோக்கி செல்ல போகிறோமா என்ற கேள்விக்கு தேர்தலில் மக்கள் விடையளிப்பார்கள் என்றும் கருத்து. வரும் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்குமாறு முதலமைச்சரிடம் உதயநிதி வேண்டுகோள். அடுத்த 100 நாட்கள் களத்தில் இருந்து உழைக்க தயார் என்றும் திருவண்ணாமலை இளைஞரணி சந்திப்பில் பேச்சு. அதிமுகவை என்ஜின் இல்லாத கார் என விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், எவ்வளவு தள்ளினாலும் ஸ்டார்ட் செய்ய முடியாத அதிமுகவை பாஜக என்ற லாரி தற்போது இழுத்துச் செல்வதாகவும் கருத்து. கட்டுப்பாடு இல்லாமல் 1 லட்சம் அல்ல 1 கோடி இளைஞர்கள் திரண்டாலும் யாருக்கும் எந்த பயனும் கிடைக்காது என உதயநிதி கருத்து. கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வைத்துக் கொண்டு யாராலும் எதையும் சாதிக்க முடியாது என்றும் பேச்சு. தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவங்களை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நிறைவு. வருகிற 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கினார் மாவட்ட எஸ்பி சுஜாதா. காலை 11 மணியில் இருந்து பிற்பகல் 1 மணிக்குள் கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பவை உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிப்பு. தாவேகவின் வேட்பாளர்களை விஜய் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என புசி ஆனந்த் தகவல். முதல் வேட்பாளர் திருச்செங்கோட்டில் இன்று அறிமுகப்படுத்தப்படுவார் என தகவல் வெளியான நிலையில் விளக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மனுக்களை பெறலாம் என அறிவிப்பு. பனையூர் பாமக அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகிக்கப்படுவதற்கு ராமதாஸ் தரப்பில் எதிர்ப்பு. தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் தங்களுக்கே சாதகமாக இருப்பதாக கூறி டிஜிபி மற்றும் தேர்தல் ஆணையத்திடம் மின்னஞ்சல் மூலம் புகார். டெல்லியில் மன்னர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையரின் தபால் தலை வெளியீடு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். தமிழ் மக்கள் தெய்வீகத்தை நிராகரிப்பவர்கள் அல்ல என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. எல்லா மதத்தினருக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் என்றும் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையரின் தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேச்சு. தமிழகத்தில் வருகிற 16ஆம் தேதி வரை குளிர் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஓரிரு இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்க வாய்ப்பு. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமிக்கப்படுவதாக அறிவிப்பு. பீகார் அமைச்சரான நிதின் நபீனை தேர்வு செய்தது பாஜக நாடாளுமன்ற குழு. பாஜக தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நிதின் நபீனின் அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பு கட்சியை வலிமைப்படுத்தும் என நம்பிக்கை. மும்பையில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. வான்கடை மைதானத்தில் பெரும் திரளான ரசிகர்கள் மெஸ்ஸியை சந்தித்தனர்.
மும்பையில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை காண திரளாக குவிந்த ரசிகர்கள். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் ஜெர்சி அணிந்தபடி புறநகர் ரயில்களில் சாறை சாறையாக பயணம். கொல்கத்தாவில் மெஸ்ஸி நிகழ்ச்சியில் குளறுபடிகள் ஏற்பட்டது குறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு. இண்டிகோவின் 10% விமான சேவைகளை மத்திய அரசு ரத்து செய்ததன் எதிரொலி டிசம்பர் மாதத்தில் கூடுதலாக 275 விமானங்களை இயக்க முன்வந்தது ஏர் இண்டியா. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் டெல்லி பயணம். சோனியா காந்தியை சந்தித்து முதலமைச்சர் பதவி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவார்கள் என தகவல். கோவிட் தடுப்பூசிகளை செலுத்தியதால் இளைஞர்கள் திடீர் மரணம் அதிகரித்துள்ளதாக பரவிய தகவலில் எந்த உண்மையும் இல்லை. ஓராண்டாக நடத்தி வந்த ஆய்வின் அடிப்படையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிப்பு வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. துபாயில் நடைபெற்ற போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியது. சென்னையில் நடைபெற்ற ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டியில் வென்று இந்தியா சாம்பியன். இறுதிப் போட்டியில் 3-0 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வீழ்த்தி வரலாற்றில் முதன்முறையாக பட்டம் வென்றது. WWE மல்யுத்தத்தில் தனது கடைசி போட்டியில் தோல்வியுடன் விடைபெற்றார் ஜான் சீனா. WWE நட்சத்திரங்கள் உருக்கத்துடன் வழி அனுப்பினர். Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now, all India delivery. www.asminsweets.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.